வணக்கம் தமிழ் மக்களே. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கோயில் திருவிழாவில் செல்ஃபோன் தொலைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டேன். வாங்கி கொஞ்ச நாட்கள் தான் ஆயிடுச்சு. ஆனால் கோயில் திருவிழாவில் கையில் இருந்து தான் உருவிட்டாங்கன்னு கன்ஃபார்மாக சொன்னோம். ஆனால் சில நேரங்களில் சொல்ல முடியலை. ஏன்னா நம்ம கிட்டேருந்து மிஸ் ஆச்சா இல்லை கீழே விழுந்துச்சா அப்படின்றது தொலைச்சவளுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. தொலைச்சவ தொலைஞ்சதும் டிஸ்டர்ப் பண்ணதுனால நம்மளால் அந்த தொலைஞ்சிச்சா இல்லை எடுத்தாங்களா அப்படின்றத கன்ஃபார்மாகவும் சொல்ல முடியலை. எப்படியோ ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சோம். கிடைக்குமான்றதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சா நல்லது. ஒரு வேளை கிடைச்சா கிடைக்கும், இல்லையா எங்கன்னா தப்பு நடக்கும்போது நம்ம செல்ஃபோன் கிடச்சா நம்ம மேலே அந்த குற்றம் வராது அப்படின்றதுக்காக தான் செல்ஃபோன் தொலைஞ்சதுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் போலீஸ்காரங்க எடுத்துக்க மாட்டாங்க. முதல் எப்படி நடந்ததுன்னு கேட்டு சிஎஸ்ஆர் கொடுக்க 2 நாளுக்கு அப்புறம் வர சொன்னாங்க. அந்த சிஎஸ்ஆர் காப்பி இருந்துச்சுன்னா நம்ம அதை போய் காமிச்சு நம்ம கேட்கலாம். நம்ம செல்ஃபோனை பற்றி அப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிஎஸ்ஆர் காப்பின்றது மெயின். அதை கண்டிப்பாக வாங்கணும். அது வாங்கி வச்சுக்கிட்டோம். அப்பப்போ எப்போனா ஒரு தடவை போய் கேட்போம். இதுவரையும் 2 வாட்டி போய் கேட்டோம். அதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணி வச்சோம்னா, என் பொண்ணு நிறைய செல்ஃபோன் மிஸ்ஸிங் ஆப் டவுன்லோட் பண்ணி அதை அவள் அந்த ஃபோட்டோஸ் டெலீட் பண்ணுறது எல்லாமே அவள் பர்சனலாக பண்ணிட்டாள். அதுக்கப்புறம் அதை லாக் பண்ணி வச்சு அது கிடச்சா அவளுக்கு மெசேஜ் வரா மாதிரி ஒரு ஆப் வச்சு ஏதோ பண்ணி வச்சுருந்தான். எங்களுக்கு சாட்டர்டே அன்றைக்கி நோன்பு, அன்றைக்கி ஒரு மெசேஜ். அதுக்கு முன்னாடியே இவள் வேலைக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டாள். செல்ஃபோன் தொலைஞ்சது வேலைக்கிழமை, சாய்பாபா கோசம் இருக்கிறான்னு வேண்டிக்கிட்டா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான்வெஜ் வேலைக்கிழமை நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தான். ஆனால் நாங்கள் இப்போ நான்வெஜ் வேலைக்கிழமை செஞ்சாலும் அவன் சாப்பிடாமல் சாய்பாபா கோசம் இருந்தான். நானே சொல்வேன், கிடைக்காத செல்ஃபோனுக்கு எடுக்குதே இந்த ஒரு பொழுது அப்படின்னு கேட்பேன். அவளும் ஒரு பக்தியோடு இருந்து வந்தா. அவள் எதுக்கு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் தொலைச்சி தவறு பண்ணிட்டோமே அப்படின்னு அவளுக்குள்ளேயே கொடுத்த தண்டனையும் செல்ஃபோன் கிடைக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காகவும். அதோடைய பலன் பார்த்திங்கன்னா, நோன்பு அன்னைக்கு காலையில் ஒரு மெசேஜ், உங்களுடைய செல்ஃபோனை ஆன் பண்ணிட்டாங்க, இங்கே போய் போலீஸ் ஸ்டேஷனில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஃபுல்லாக வேலை இருந்ததுனால நான் போகல. சண்டேஸ் போக முடியாது, ஏன்னா அன்றைக்கி லீவ் நாளுன்றதுனால மண்டே ஈவினிங்காக போகணும். அப்போ போனீங்கன்னா எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுன்னு காமிச்சோம். அந்த மெசேஜை வச்சு அவங்க ட்ரேஸ் பண்ணி யார் எடுத்தா, அவங்க பேர் என்ன, நம்பர் என்னன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் எங்களை மறுநாள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. இல்லை ஃபோன் கிடைச்சா நான் உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி, நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி நைட்டு ஒரு 9 மணிக்கு ஃபோன் வந்தது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து, உங்கள் ஃபோன் கிடச்சிருச்சு, நாளைக்கு ஸ்டேஷனில் 11 o'clock கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் 11 o'clock போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃபோன் ஒரு போலீஸ்கார் வச்சுருக்காரு, அவர் வரணும், ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் அப்படியே 1 மணி நேரம் ஆகிடுச்சு, இருந்தாலும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க குரல் கொடுத்து ஃபோனை கொடுத்தாங்க. வாங்கிட்டு நாங்களே கொடுக்கணும்னு நினச்சோம். அன்பளிப்பாக 500 அவங்களும் எதிர்பார்த்த மாதிரி தெரிஞ்சுது. அதனால் ஒரு 500 அன்பளிப்பாக கொடுத்துட்டு கிளம்பி ஃபோனை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ ஃபோன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் ஆகுது. நாங்கள் எப்படி தொலைச்சோமோ அதே மாதிரி புதுசு போல் இருக்குது. ஃபோன் ஒரு லேடி எடுத்து வச்சுருக்கதாகவும் அவங்க சாரி கேட்டதாகவும், அதனால் அவங்கள பற்றின தகவல் உங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு தேவை ஃபோன். அது யார் எடுத்தால் அவங்கள பனிஷ் பண்ணணும் அந்த மாதிரி எண்ணம் நம்மளுக்கும் கிடையாது. அதனால் நம்மளும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபோன் கிடச்சிச்சு. நம்ம ஃபோனான்னு செக் பண்ணியாச்சு, ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாங்கிட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா, சிம் கார்டு போட்டால் ஃபோன் கால் மட்டும் போக மாட்டேருந்து. 2 நாள் டைம் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்க்ராட்ச் கார்டு, பேக் கேஸ்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் போய் புதுசு போட்டுட்டு பார்த்தா ஃபோன் புதுசு மாதிரி. ஏன்னா வாங்கி சில மாதங்கள்லேயே தொலைச்சிட்டா, அதனால் புதுசு மாதிரி அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் என் கணவருக்கு புது ஃபோன் வாங்கணும்னு நினச்சோம். இது அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தாச்சு. ஃபோன் கிடச்சிருச்சு. உழைச்ச காசு என்றைக்கும் வீண் போகாது. அதுக்கு இது ஒரு உதாரணம்.